அடுத்து 11ஆம் இடத்து சனி 2 பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். இப்போ 11ஆம் இடத்துல இருந்து உடம்ப பார்த்த சனி பகவான் அடுத்ததாக 5ஆம் இடத்த பார்க்கிறார். இதுல ஒரு ஸ்பெஷலே என்ன தெரியுமா ஹரி? இவங்க 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்த சனி பகவான் பார்க்கிறார். குரு செய்ய வேண்டிய வேலை நியாயமா. இவர்களுக்கு குழந்தை பிராப்தியே இல்ல. ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா, இவர்களுக்கு குழந்தை கொடுக்கும் பணியை சனி பகவான் பண்றார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுக்கிறார். அதை தடுக்க ஆளே கிடையாது. சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து விட்டார். இனி யோகங்களை தருகிறார். அடுத்ததாக 8 பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா தாரித்ரியம்னு பேரு. அதாவது அசட்ஸ்னு பேரு. இதை ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பார்க்கும் பொழுது அசட்ஸ் உண்டாகிறது. புதுசா நம்ம இப்படியே போயிட்டு இருக்கோமே, நம்ம எப்போ நமக்காக சொத்து சேர்த்த போறோம், நமக்காக எப்போ வாழ போறோம், நமக்குன்னு ஒரு ஒரு காணி காணி நிலம் வேண்டும் மாதிரி தான், நமக்குன்னு ஒரு இடம் இல்லாமல் போயிடுச்சு போன்ற எண்ணங்களாக வரும். முக்கியமாக நோயாளிகள் நிறைய பேர் ஜோதிடர்கள் யார் யாருக்கோ பலன் சொல்கிறாங்க, ஆனால் நோயாளிகளுக்கு பலன் சொல்கிறதே கிடையாது. ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கவங்கலாம் இதை கேட்டிங்கன்னா வந்து இப்போ உங்கள் உயிர் பழைச்சிரும், கவலைப்படாதீங்க, டாக்டர் சொல்லியிருப்பாரு, ரொம்ப ஆபத்தான ஆப்ரேஷன், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் எல்லாம் சொல்லுவாங்க. சொன்னவர் ஆஃப்டரால் ஒரு டாக்டர், அவ்வளோதான். சொன்னவர் ஒன்றும் கடவுள் கிடையாது. கடவுள் இருக்கிறார், கடவுள் சொல்லுகிறார். என்ன சொல்றார்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 8 பார்த்துட்டார். திடீர்னு ஒரு மிராக்கிள் ஏற்பட்டு நீங்க பொழைச்சிப்பீங்க போன்ற விஷயங்கள் ஏற்படுது. ரிஷபராசிக்காரர்கள் மகத்தான பலன்களை, லாப சனியினுடைய முழு வீரியத்தை அனுபவிக்க போறீங்க. காசு கையெல்லாம் காசு, விரலெல்லாம் பணம், பேக்கெட் எல்லாம் காசு, சந்தோஷமா இருக்க போறீங்க. அடுத்ததாக மிதுன ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 10ஆம் இடத்துல 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னா 10ஆம் இடத்துல